ஸோ நிறைய போட்டுகள் வந்து அங்கே தொழில் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா 12 மணி ஆயிட்டு வேலைத்தாளத்தோட தொழிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு நாள் நடக்கிற பிஷிங் வீடியோ எனக்கு கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், உங்களோட சப்போர்ட்டை தாங்க. போட்டு வந்து கெட்டில் விழுந்துச்சுல, மீன் பிடி தடைக்காலம் வந்து வர வச்சுல, இப்போ ஏத்திட்டு இருக்க ரோப் எல்லாத்தையுமே வலிச்சு போட்டு ஆயில் கிரீஸ் அந்த மாதிரி கொடுத்து வைப்பாங்க. எதுக்காகனா அந்த 60 நாள் வந்து அந்த ரோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும்போது அது வந்து இந்த துரு பிடிச்சிரும் பாத்துக்கோங்க. அது நடக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஆயில் கிரீஸ் போட்டு வைப்பாங்க. இப்ப எதுக்காக இந்த ரோப்பை இலக்கி ஏத்திட்டு இருக்கோம்னா, அந்த ரோப் எல்லாமே லூஸா இருக்கும். நம்ம தொழில் பார்க்கும்போது அந்த ரோப் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரோப்பை இலக்கி ஏத்திட்டோம்னா அந்த ரோப் வந்து நல்லா டைட்டா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த ரோப்பை இப்போ இலக்கி ஏத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சைடு ரோப்பை மட்டும் தான் இலக்கி ஒரு ரோப்பை ஏத்திட்டு இருக்கோம். இந்த சைடு ரோப்பை மட்டும் தான் இலக்கி ஏத்திட்டு இருக்கோம். அந்த சைடு ரோப்பை ஒன்றும் இலக்கல. மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுங்க. மடியெல்லாம் தாக்கி வச்சாச்சு, போயெல்லாம் கட்டிச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு இந்த ரோப்பை மட்டும் தான் இப்போ ஏத்திட்டு அந்த ரோப்பை தாக்கணும், அவ்வளோதான். வேற ஒரு வேலையும் இல்லைங்க. இந்த ரோப்பை ஃபுல்லாவுமே இழக்கணும். இப்போ அந்த சைடு வந்து ரோப்பை நம்ம ஏற்றி முடிச்சிட்டோம். இப்போ அந்த சைடு வேலை இல்லை. இப்போ எந்த சைடு ரோப்பை வந்து நம்ம இலக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் தொழில் பார்த்தீங்களா, அதனால ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கக்கூடாது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை பார்க்கணும். பார்த்து வச்சிருக்க.
கேரளா மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நம்ம இன்னையோட கடலுக்கு வந்து 1வது நாள் ஆகுது. நாள் வந்து நம்ம தொழில் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து கிளைமேட்லாம் ரொம்பவே மோசமா இருக்குங்க. நல்ல காத்து இருக்கு. நேற்றுலாம் ஃபுல்லா மழை. நேற்று நைட்டு பேஞ்ச மழை, இன்னி வரைக்கும் மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டு வந்து இப்போ வலை போட்டு வலிச்சுட்டு தான் போறோம். போட்டு வந்து லோட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய போட்டுகள் வந்து அங்க தொழில் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். டெய்லி என்ன நடக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ நம்ம போட போறோம். ஸோ எல்லா நாளும் உள்ள வீடியோவுமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். போட்டை பாத்தீங்களா எப்படி ரோலிங் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் அப்படி நின்ன இடத்துல நிக்க நல்ல ரோலிங் ஆகுதா போட்டு. இந்த கடல் அலைகள்னால போட்டு வந்து நல்லா ரோலிங் ஆகுது.
அப்படியாண்ணா? இப்ப முத்தேண்டாயிரு வீங்க போட கையை வளைச்சு சொல்லி கொண்டாடி
நம்ம வந்து மீனை வந்து மேல இருந்து எல்லாத்தையும் தனித்தனியா பிறக்கி நல்லா கழுவி உள்ள கொடுத்துருவோம். அப்புறம் உள்ள வந்து மீன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது எல்லாமே இவங்க வேலை தான். நம்ம கரையை போற வரைக்கும் இவங்க தான் அந்த மீனெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன வேலை நடக்குன்னு சொல்லி ஒண்ணுன்னா காட்டி தர பாருங்க. अच्छा तुम கட்ட தட்டி விடு ஃபைவ் ரெண்டு மேல இருக்கு ஆளே கால பாத்தை தண்ணி அடிக்க
இன்னைக்குள்ள வேலை எல்லாமே முடிஞ்சுட்டுங்க. இன்னைக்கு ஃபுல்லாமே சரியான ஒரு மழை. மழையில இருந்து தான் ஃபுல்லாமே கஷ்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல பலம் மாத்தும் போது கூட வந்து மழை தான் பேஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாருமே கவரை அவங்களுடைய கோட்டையை போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள கோட்டை முடிஞ்சதுங்க. இந்த நாள் வந்து பரவாயில்ல, இன்னைக்கு வந்து மோசம் இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால இந்த நாள் வந்து நல்லாவே போச்சு. இப்போ நாளைக்கு ரெண்டாவது நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா?